Hi everyone, இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன vlog தான் பார்க்க போறோம். நைட் டின்னர் ரொட்டீன். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா லாக்டவுன் ஆரம்பிச்சதுலேருந்து மார்னிங் எல்லாம் லேட்டாக எழுந்திரிச்சு அப்படியே சாப்பிட்ற டைம் வந்துட்டு கொஞ்சம் மிங்கிள் ஆகி லேட் ஆகும். பட் நைட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இன்றைக்கி சிம்பிளாக ஒரு டின்னர் தான் பண்ணுறோம். டெய்லி ஹெவியாக பண்ணுறதை விட ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுவோம். எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் டிகாஷன் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் டிகாஷன் வந்து உடனடியாக ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். அதை நீங்கள் அப்புறமா பண்ணிக்கலான்னு விட்டிங்கனாக்கா வந்து அது ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால அது கொஞ்சம் வீணாகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சாதம் வந்து ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். அண்ட் ரசம் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக புளி வந்து நான் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிறேன். அண்ட் அது கூடவே வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்துட்டு கல் உப்பு, 2 தக்காளி, கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அண்ட் அது கூடவே வந்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ரசம் பவுடர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை வந்து என்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்தது, அதனால் இருக்கிறத மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துக்கிறேன். அண்ட் புளி ஊறிடுச்சு, அதை வந்துட்டு நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து வடிகட்டி சேர்த்துக்கிறேன், புளி தண்ணியை. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வந்து கையாலே கரைச்சிக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரசம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இப்போ ரசத்துக்கு தாளிப்புக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து இது அப்படியே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரசம், இதில் கொட்டிடணும். தாளிச்சதை கொட்டினதுக்கப்புறமா திரும்ப அடுப்பில் வச்சு ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது கொதிக்க ஸ்டார்ட் ஆகிற டைமில் 1 கப் பச்சை தண்ணி ஊற்றி உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும். நாங்கள் வந்துட்டு ரசம் எப்படி வைப்போம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் அம்மா வைக்கிற ரசம். இந்த ரசத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு முட்டை பொரியல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 4 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. ஆனியன் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறமா நான் அந்த முட்டையை வந்துட்டு அப்படியே உடச்சி சேர்த்துக்கிறேன். 5 முட்டைன்னு டைப் பண்ணிட்டேன். முட்டை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். பார்த்திங்கன்னா முட்டை வந்து நல்லா குக் ஆகிடுச்சு 5 நிமிஷத்துக்கு அப்புறம். ஸோ இப்போ அதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். எங்களோட ஒரு சிம்பிளான டின்னர் சாதம், முட்டை பொரியல், ரசம். ஸோ எப்போவுமே வந்துட்டு சப்பாத்தி, பூரி இல்லை பரோட்டா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக நைட் டைமில் ஒரு நாள் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி சாப்பிடுவோம். ரொம்பவே சிம்பிளான டின்னர் அண்ட் ரொம்ப டேஸ்டி. அண்ட் இந்த லாக்டவுன் டைமில் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாக செய்கிறது வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும்.